வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடான அப்புறம் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுறேன். உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 100 கிராம் வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு, 2 சில்லு தேங்காய் பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 கட்டு வல்லாரைக்கீரை நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கீரை 1 கட்டு 10 ரூபா வரும். கீரை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இது ஆறுனதுக்கு பிற்பாடு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். சட்னி கொதிக்கக்கூடாது, லேசாக சூடேறின அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான வல்லாரை சட்னி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.